இந்தியாவினுடைய உச்சபட்ச அமைப்பான உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது பல நீதிபதிகள் கொண்ட அமைப்பு. சோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீதிபதிகளை இரண்டா பிரிக்கிறாங்க. 1+ மற்ற நீதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்பொழுது 34 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 1 33. ஒருத்தர் யார் அப்படின்னா தலைமை நீதிபதி. 33 பேர்கள் யார் அப்படின்னா மற்ற நீதிபதிகள். இவங்களுடைய நியமனம் இப்போ ஆரம்பத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஜனவரி 28, 1950 மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. 1+7 ஒரு தலைமை நீதிபதி, 7 மற்ற நீதிபதிகள். நியமனத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நீதிபதிகள், தலைமை நீதிபதி உட்பட எல்லாரையும் நியமனம் பண்றது யார் அப்படின்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். ஆனால் அவர் நியமனம் பண்ணும்போது தலைமை நீதிபதியாக இருந்தார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளை கலந்து ஆலோசிக்கிறார். மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசிக்கிறார். இது விமர்சனம் வந்துச்சு. எப்ப விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா 1950 இருந்து 73 வரைக்கும் பொதுவா ஒரு சீனியரா இருக்கக்கூடிய மெம்பரை தான் தலைமை நீதிபதியா நியமனம் பண்ணாங்க. 73 இந்த நிலைமை மாறி AN ராய் என்பவர் தன்னுடைய 3 பேர் தன்னை விட முதிர்ச்சி அடைந்தவரா இருக்கிறாங்க. அவரை மீறி இவர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஒரு தடவை தானே அப்படின்னு பார்க்கும்போது 1977 மறுபடியும் சீனியர் எல்லாத்தையும் பின்தள்ளிட்டு MU பெக் வராரு. இதனால 3 வகையான கேசஸ் நீதிபதிகள் நியமனத்துல நடந்துச்சு. முதல் கேஸ் 1982. இது முதல் நீதிபதி வழக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதியிடம் கலந்து ஆலோசிப்பது ஒரு ஆலோசனை தான், அது கண்டிப்பா கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா 1993 இரண்டாவது வழக்குல என்னதுன்னா, கண்டிப்பா அந்த ஆலோசனை கேட்டு ஆகணும். அப்படி நியமனம் பண்ணும்போது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மட்டுமல்ல 2 மூத்த நீதிபதிகளையும் கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1998 உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட மட்டும் கிடையாது, ஒரு ஜட்ஜஸ் உடைய குழுமம் இருக்கணும், அதாவது பன்முகத்தன்மை இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ப்ளூராலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ். இதனால அமைக்கப்பட்டதுதான் கொலிஜியம். இந்த கொலிஜியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிஜியம், அதனுடைய தலைவராக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் 4 மூத்த நீதிபதிகளும் இருப்பாங்க. இவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கணும். இவங்க சொல்றத பிரசிடென்ட் கண்டிப்பா கேட்கணும். இதுதான் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனம், அது குறித்த வழக்கு. அடுத்து 99 2014 நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், தேசிய நீதிபதி நியமன ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வராங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் இதை 4வது நீதிபதி வழக்கா எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ இதுல மத்திய அரசினுடைய தலையீடு இருக்கு, இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சுதந்திர தன்மையை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கொலிஜியம் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு நியமனம் பண்றாங்க. நியமனம்னு கேட்டா குடியரசுத் தலைவர் தான்